எனக்கு வந்து நீலாம்பரி நெகட்டிவா எனக்கு தெரியல. ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ராங் உமன், அவ்வளவுதான். இப்போ அதே கேரக்டர் ஒரு ஒரு ஆம்பளை பண்ணாங்கன்னா, ஒரு மேல் ஆக்டர் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து நம்ம நெகட்டிவா சொல்லிருக்கோம். ஆமா, ஹீரோயிசமா பேசுவோம். சோ தட் அதான் சொல்றேன், தட் இஸ் தி திங் தட் ஹாஸ் டு சேஞ்ச். அது தி சயின்டிபிக்கல் திங் இல்லையா? லைக் நானி இல்ல அந்த மாதிரி. நான் வந்து எங்க கிட்டயே சொல்லிட்டேன், ஐவோ மௌன ராகத்துல ரேவதி மேம். ஓ மை காட். நான் வந்து சொன்னேன், நீங்களே மணி சார் கிட்ட சொல்லி மௌன ராகம் பார்ட் 2ன்னு சொல்லி இந்த ஒரு ஈராக்கு ஒரு எடுங்கள மேம். வேற லெவல். அதாவது எந்த ஏஜ் கேட்டகரியில பார்த்தாலும் அந்த ஸ்பெசிபிக் மூவியை வந்து என்ஜாய் பண்ணாத பர்சனே இருக்க முடியாதுல்ல. நிறைய பேரு வதந்தி பார்த்ததுக்கு அப்புறம் லைலா பேசின மாதிரி தானே இருக்கு, இட் டசன்ட் சீம் லைக் எனி அதர் வாய்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹாய் மேம், நைஸ் டு மீட் யூ. ஹாய் மோனிஷா. யா, you are looking so gorgeous today. Thank you, so are you. Thank you. உங்க curly hairக்கு வந்து தனியா ஒரு எப்படி சொல்றது ஃபேன் பேஸ் இருக்கு. and உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு as I said earlier அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. and உங்க வாய்ஸ் வேற லெவல். ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? ஃபயரா பாட்டா? எஸ். ஓ காட். ஓ கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அதான் நீங்க திடீர்னு கேட்டுட்டீங்க. பின்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. ஒரு கிறிஸ்மஸ் கேரல். Yeah, sounds good. Yeah, sure. Okay, let me sing Jingle Bells. Is that okay? It's up to you. Yeah. And jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride on a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride on a one-horse open sleigh. Wow. It's just a wow. Nice, nice. So, உங்களை நிறைய டிவிசி ஆட்ஸ்ல நாங்க பாக்குறோம். ரொம்ப அழகா இருக்கு நீங்க பண்ற ஒர்க். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் வைஃப் வெப் சீரிஸ்ல வந்து வேற மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. லைக் எப்படி சொல்றது, இந்த கேரக்டருக்கு வந்து நீங்க ஃபிட் ஆவீங்க அப்படின்றது வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க கரெக்டா? அது ரேவதி மேமோட ஜீனியஸ் தானே. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. நான் ரொம்ப வருஷமா அவங்களோட வேலை பண்ணணும்ட்டு ஒரு ஆசையோட தான் இருந்திருக்கேன். அவங்க கிட்டயும் நான் whenever I meet her I've told her that இந்த ப்ராஜெக்ட் வருது பண்றியான்னு கேக்குறச்ச நான் சொன்னேன், நீங்க கேட்கலாம் வேண்டாம், சொன்னீங்கன்னா போதும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னேன். and then she was wonderful. The character was also very nice. அதே மாதிரி ஸ்வரூபான்னு சொல்லி she was handling the styling for the entire project. So ஸ்வரூபா தான் என்னோட லுக் ஃபுல்லா she put it together. and நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி அந்த லாவண்யான்ற அந்த கேரக்டர், அந்த லாயர் கேரக்டரோட லுக் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தது. அண்ட் பிரியாமணி மேம்க்கும் உங்களுக்கும் வந்து நாங்க அந்த வெப் சீரிஸோட ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும் போதும் எங்கேயாவது முட்டிப்பாங்களா அப்படின்ற மாதிரியே நமக்கு போச்சு. அண்ட் how was that experience working with Priyamani ma'am and Ari sir? Oh, Priyamani is a thorough professional and அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிள், ரொம்ப humble, ரொம்ப very approachable. In fact நான் இந்த விஷயம் அவங்க கிட்டயும் நான் சொன்னேன். I said you know you've achieved so much in your career and இருந்தாலும் you're so simple and grounded, that's lovely அப்படின்னு சொல்லிருந்தேன். Nice. Yeah. And you are working with Harish Kalyan, right? So அந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்கு, அதுல உங்களோட ரோல் என்ன அப்படின்றது மாதிரி சொல்ல முடியுமா? அந்த ரோல் நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்ட்டு நான் அந்த இடத்துல போல. பட் அதுக்கும் ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் டைரக்டர் வினீத் வரப்பிரசாத். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து லிஃப்ட். அது ஒரு ஹாரர் ஃபிலிம், ஓடிடி அந்த கோவிட் டைம்ல வந்த ஒரு படம். எக்ஸாக்ட்லி. அதையும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஸோ அவரோட அடுத்த ஃபிலிம் இது. அண்ட் ஹரிஷ் கல்யாண் ஹஸ் ஆல்சோ டன் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு லுக். சோ அந்த போஸ்டர்ஸ்லாம் பாக்கும்போது ஏதோ ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கு. அந்த ஜானராவது நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இல்ல அதுவும் சஸ்பென்ஸ் தானா எங்களுக்கு? இல்ல இட் இஸ் drama and social drama and yeah. Okay, so மூவி எப்ப வர போகுது மேம்? இது மோஸ்ட்லி ஐ திங்க் அவங்க வந்து ஒரு February 2026ல ரிலீஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ரோல் நீங்க வந்து சொல்லல. அட்லீஸ்ட் உங்களோட இன்னொரு அப்கமிங் ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன், ஆமா, டைரக்டர் அமீர் சாரோட ப்ராஜெக்ட், அதுல என்ன ரோல், அதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அமீர் சார் ஓட இந்த இறைவன் மிகப்பெரியவன் வந்து கொஞ்ச நாளாவே we've been shooting. நடுவுல கொஞ்சம் கேப் எடுத்தோம். we are going back to it. அதுல I'm playing a Muslim woman's role.
மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு கம்யூனிட்டில ஒரு முஸ்லிம் லேடி. அது ஒரு மாதிரி ஸ்லம் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரின்னு சொல்லிருந்தேன். இல்ல அது வந்து இல்ல, தட் இஸ் ஆக்சுவலி இன்னொரு படம் நான் பண்றேன். அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். அதுல வந்து we are talking about a slum community. அவங்களோட ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துன்னு இல்ல, ஒரு பர்பஸா பண்ண ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் அண்ட் அவங்களோட லைஃப் எவ்வளவு எல்லாம் பாதிக்கப்பட்டது அத பத்தி. based on a real incident. ஆமா, it is based on a real incident. Okay. ஸோ இப்போ அந்த ஸ்லம் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்டோரிஸ் அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ ஒரு சிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா அதை அடாப்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு இன்னும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? இல்ல பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஆக்சுவலி. ஓ நைஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி ரோல் அப்படின்னா அது உங்களுக்கு குவைட் சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? அதை அடாப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லாங்லாம் கூட நீங்க வந்து பண்ணணும், பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட் எல்லாமே கேரி பண்ணணும். அதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிருந்தீங்களா? ஸோ இல்ல மோனிஷா, நீங்க சொன்ன மாதிரி என்னோட எஜுகேஷன், சிட்டி லைஃப்க்கும் அந்த ஒரு கேரக்டருக்கும் ரொம்பவே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் டைரக்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு. ஏன்னா அவர் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு பர்சனை எடுத்துட்டு அந்த மாதிரி மாத்துறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் வந்து அதுக்கு ரெடிமேட் இல்ல. பட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கீன். ஏன்னா ஒரு ஆக்டர்னால ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து நான் வந்து என்னையே மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா அது வந்து பெரிய போர் இல்ல, எனக்கே போர் அடிக்கும். அண்ட் ஆக்டிங் இஸ் அ கிரேட் கிஃப்ட் பிகாஸ் யூ கேன் ட்ரை அவுட் சோ மெனி லுக்ஸ் அண்ட் சோ மெனி கேரக்டர்ஸ். ஸோ நான் வந்து சொன்னேன், இல்ல நான் கண்டிப்பா ஐ புட் இன் தி எஃபோர்ட்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் போனோம். நிஜமான ஸ்லம்ல இருந்து ஆளுங்க வந்து நம்மளோட கொஞ்சம் இருந்தாங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அது வந்து அப்படியே கேட்டு இல்ல பேசி ஃபர்ஸ்ட் செகண்ட் டேக்கும் ஒரு 5வது நாளுக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசம் இருந்தது. அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? அதுக்கு மேல என்ன ஜோக்குனா, ஒரு நாள் நான் வீட்டுல வேலை பண்றவங்க கிட்ட நான் காத்தால ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அந்தாண்டு இருக்குன்னு என்னமோ சொன்னா அவங்க வந்து எனக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஓகே, அதுதான் நம்ம ஸ்பெசிபிக் கேரக்டர் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது உள்ள வாங்கிட்டு அது கொஞ்ச நாள் நம்ம கூடயே வேற இருக்கும். அவ்வளவு ஈஸியா போகாது. லைக் அதுதான் நான் கேட்க வந்தேன், ஏதாவது ஒரு டயலாக் பேசி காட்டணும். படத்துல இருக்க டயலாகே வேணாம், லைக் லிட்டரலா அந்த ஸ்லம்ல பேசுற மாதிரி ஏதாவது ஒரு அது சயின்டிபிக்கல் திங் இல்லையா? நானி இல்ல அந்த மாதிரி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, மாடலிங் ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆர்டிஸ்டாவும் இருக்கீங்க. சோ இந்த மாதிரி வேரியேஷன் கொடுக்கறதுன்றது வந்து இட்ஸ் குவைட் சேலஞ்சிங். அண்ட் அதுக்கு ஒரு தனி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நமக்கு என்னதான் ஒரு பேஷன் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு அது முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா பண்றதுக்கும் எது ரொம்ப டஃப்பான ஒரு ஜாபா இருக்கு உங்களுக்கு? ரெண்டுத்துலயுமே there are different challenges. இப்போ நான் பண்ண ரோலுக்கே நான் வந்து டப்பிங் பண்ணேன்னா, இப்ப தாஷமகான்ல கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த பிலிம் நான் வந்து காஸ்டியூம்ல இருக்கேன், மேக்கப்ல இருக்கேன், அந்த ஒரு டென்ஷன் இருக்கும், அந்த செட்டோட ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அதுவே ஒரு மூட் கொண்டு வரும். இப்போ அதே மூடு வந்து அண்ட் என்னோட சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கிற சீன்ஸ் தான். இப்போ அந்த இன்டென்சிட்டிய வந்து நான் எப்படி ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு டப்பிங் ஸ்டுடியோல ஏசி ரூம்ல, so how do you do it? Like you have to bring it back. So அந்த சேலஞ்சும் இருக்கு. So each has its own challenge. இப்போ ஆக்டிங்னா இத்தனை பேர் நம்மள பாக்குறாங்க, நம்ம மனசுல வேற ஏதாச்சும் ஓடிட்டு இருக்கோம், ஆனா நம்ம அந்த கேரக்டர்ல இருக்கணும், ஜோன் அவுட் ஆக முடியாது அவ்வளவு ஈஸியா. ஆனா அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தாஷமகான்லயே நான் ஃபர்ஸ்ட் டே டப்பிங் போறச்ச எனக்கு அந்த ஃபுல் மூட் எனக்கு வரல. எனக்கு ஐ வாஸ் வெரி அப்செட் வித் மை செல்ஃப். டைரக்டர்னு சொன்னாங்க, சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் வந்து தென் ஐ குட் டு இட். அது என்னோட ரோலுக்கே நான் சொல்றேன். சோ இப்ப மத்த ஆக்டர்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் வாய்ஸ் கொடுக்கறச்ச தேர் ஆர் டிஃபரெண்ட் சேலஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட்ரஸ் லைலா இருக்காங்க, வதந்தி மூவில பண்ணி வதந்தின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் இருக்காங்க, டைரக்டட் பை மிஸ்டர் ஆண்ட்ரூ. சோ அதுல வந்து
டிரெக்டர் ஆண்ட்ரூ வாண்டட் கொஞ்சம் ஒரு ஆங்கிலோ இந்தியன் டச்சோட ஒரு தமிழும் இருக்கிற ஒரு ஸ்லைட்லி மெச்சூர் வாய்ஸ். ஏன்னா இது வரைக்கும் லைலாவோட வாய்ஸ் கொஞ்சம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சைல்டிஷா கேட்டிருக்கோம். தட்ஸ் a very young voice இல்லையா? சோ இந்த ரோல்ல ஷீ இஸ் பிளேயிங் a mother. கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். சோ ஹி ட்ரைட் அவுட் மை வாய்ஸ். நான் வந்து லைலாவோட நிறைய இன்டர்வியூஸ் கேட்டு அவங்களோட ஒரு வாய்ஸோட ஒரு டொனாலிட்டி ஒரு டிம்பரும் பிடிச்சு, அது மேபி பிகாஸ் ஐ ஆல்சோ சிங் மியூசிக்கோட ஒரு கொஞ்சம் ஒரு அறிவு இருக்கிறதுனால மேபி நான் அந்த ஒரு ஆங்கிள் அப்ரோச் பண்ணதுனால இட் ஹேப்பன்டா இருக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் வதந்தி பார்த்ததுக்கு அப்புறம் லைலா பேசின மாதிரி தானே இருக்கு, இட்ஸ் டசன்ட் சீம் லைக் எனி அதர் வாய்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப நீங்க சொன்னதேதான் லைக் வேற ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ணும்போது இப்ப லைலா மேம்க்கு நீங்க அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய கேட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு நியூ ஆர்டிஸ்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி வந்து எஃபர்ட்ஸ் போடுவீங்க? லைக் உங்களோட ஓன் வாய்ஸ் சேவா இல்ல அதுலயுமே மாடுலேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்களா? இல்ல கண்டிப்பா மாடுலேஷன் போட்டுதான் ஆகணும். பிளஸ் என்னோட வாய்ஸ் வந்து என்னோட ஃபேஸ்க்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹமாம்க்கும் ரொம்ப அந்த ஒரு கேட்டா இல்ல என் ஃபேஸ் பார்த்தா ஹமாம் ஞாபகம் வரும், இல்ல வாய்ஸ் கேட்டா அந்த ஞாபகம் வரும். சோ அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்தாதானே அந்த ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். ஓகே, சோ அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய வந்து இந்த பிலிம் ஃபெஸ்டிவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எனக்கு என்னன்னா இப்போ வந்து மூவிஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா அதுலதான் வந்து ஆர்டிஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரைட். ரொம்ப ரேர்லி தான் வந்து இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த ஷார்ட் பிலிம், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எப்படி எல்லாத்தையுமே நீங்க வந்து ஷெட்யூல் பண்றீங்க, எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ப்ராப்பரா உங்களால மேனேஜ் பண்ண முடியுது? ஹவ் யூ ஆர் மேனேஜிங் இட்? இல்ல ஷெட்யூலிங் இஸ் அது ஸ்டூடெண்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், ஷெட்யூலிங் இஸ் ஷெட்யூலிங். அதுல பெரிய காம்ப்ளிகேஷன் இல்ல. ஆனா நான் ஏன் அது பண்றேன்னா பிகாஸ் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தட் த யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ ஆர் வாண்ட் டு பி டிரெக்டர்ஸ்ல தே ஹாவ் வெரி interesting voices and interesting stories to tell. Avanga perspectives on filmmaking, la perspectives on the art form or on different stories are very slightly different. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ரெகுலர் படம் நம்ம எடுத்தோம்னா, இல்ல ஒரு வெப் சீரிஸ் எடுத்தோம்னா, இல்ல ஃபிலிம் எடுத்தோம்னா, அது that has to cater to an audience. அதுக்கு ஒரு TRP ரேட்டிங் கிடைக்கணும், இல்லாட்டி இத்தனை தியேட்டர்ஸ் இத்தனை ஸ்கிரீன்ஸ்ல பிளே பண்ணணும், இல்ல டிஸ்ட்ரிபியூஷன்ல இவ்வளோ காசு சம்பாதிக்கணும். அந்த ஒரு ரூல்ஸ்குள்ளதான் அது வேலை பண்ணும். ஆனா இப்ப ஸ்டூடெண்ட் பிலிம்ஸ் இல்ல ஃபெஸ்டிவல் பிலிம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அந்த ஸ்டோரிக்கும் இல்ல அவங்களோட ஒரு கான்சியன்ஸ் இல்ல அவங்களோட ஒரு யூனிக் வாய்ஸ்க்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருப்பாங்க. பை கட்டுப்பட்டு வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவ் இதுல சொல்றேன். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஆக்சுவலி a freeing thing. Okay. Because they don't have to play to an audience or please the producer. Exactly. So they can be honest to their voice. Okay, fine. So which is most challenging? Either students projects பண்றதுன்னும் போது கூட லைக் அதுலயுமே சேலஞ்சஸ் இருக்கும். பட் மூவிஸ்லன்னும் போது அதுல டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் ஆடியன்ஸை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணணும், லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டுத்துல அப்படி என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும்? வெல் தி மேஜர் டிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா இதுல பட்ஜெட் இருக்கும், அதுல பட்ஜெட் இருக்காது. ஓகே, அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். இப்ப பட்ஜெட் இல்லாம இருக்கிறதுனால you know the lot of adjustments need to be made. கொஞ்சம் ஸ்டே இல்ல டிராவல் இல்ல கம்ஃபர்ட் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் that is part of the fun and part of the process as well. Okay. சோ இப்ப நீங்க வந்து மதர் ரோல்லாம் பண்றீங்க. சோ பீயிங் அ மதர் நீங்க வந்து உங்க சன்னையும் பாத்துக்கணும், சேம் டைம் வந்து இதையும் லைக் உங்களோட ப்ரொஃபஷன் அதுவும் ஒண்ணு பண்ணா பரவாயில்ல, நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். கரெக்டா? மீடியா லைஃப்ல நம்ம ஒன்ஸ் என்ட்ரானாலே அந்த ஷெட்யூலுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி ரெண்டுத்தையுமே நீங்க வந்து பேலன்ஸ் பண்றீங்க? சோ நான் வந்து ஐ வாஸ் லார்ஜ்லி playing the role of a mother only ஒரு 15-16 years. In between you took a break also, right? ஆமா. So இப்போ அவன் ஹை ஸ்கூல்ல இருக்கான் and he's moved out of the city into boarding and all that. அதனால it's giving me a little more time, a lot more time actually to do other things. What will be your son reaction to each of your projects? பாத்துட்டு என்ன சொல்வாங்க? அவன் வந்து டிபிக்கல் டீனேஜ் ஐரோல யா ரைட் அப்படின்வா.
ஓ he won't be motivating you like சூப்பரா பண்ற அப்படிலாம் இல்ல நான் சொல்லுவேன் இங்க பாரு இது வந்திருக்கு அது பாரு யா I've seen you enough on TV it's okay I'm going அப்படி that's nice அவருக்கு ஆக்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல சின்ன வயசுல ஒரு 2-3 ஆடிஷன்ஸ்க்கு நான் அவனை கூட்டின்னு போயிருக்கேன் பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி அதுல ஐ திங்க் ஒன்னுத்துல என்னமோ பண்ணான்னு நினைக்கிறேன் பட் அதர்வைஸ் இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஃபைன் சோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்கமிங்லயும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு ரோல் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அது இந்த மாதிரியான ரோல்? எனக்கு ரொம்ப ரொம்ப குடியா ஒரு இமேஜே இருக்கு இல்லையா சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் வண்டர்ஃபுல். ஆனா ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஐ ஃபீல் லைக் எக்ஸ்ப்ளோரிங் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஓ ஃபைன் சோ நெகட்டிவ் அண்ட் ஆக்ஷன் ரோல் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ரோல்ஸ் ஆல் தட். இப்போ ஹாலிவுட் இல்ல இப்போ வெஸ்டர்ன் சினிமால நம்ம எடுத்தோம்னா நிறைய அவுட்டோர்ஸ் இருக்கும் படத்துல. ஒரு ட்ரெக் காமிப்பாங்க இல்ல ரோட் ட்ரிப் காமிப்பாங்க இல்லாட்டி சி பேஸ் பண்ண நிறைய பிலிம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பட் அந்த மாதிரி இங்க ரொம்ப கம்மி. ஐ விஷ் சம் பிலிம்ஸ் கேன் டேக் த ஸ்டோரி அவுட்டோர்ஸ் as well. அந்த ஒரு பெரிய மாளிகை இல்ல வீடு இல்ல ரெஸ்டாரண்ட் இல்ல ஹோட்டல் அதை தாண்டி லைக் இந்த வைல்ட் அவுட்டோர்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோட் லைஃப் இருந்தது இல்லையா அது நீங்க தட் இஸ் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இல்ல. ஆஃப் கோர்ஸ் டெக்னிக்கலி இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் பட் அந்த ஃபிலிம் ஃபுல்லாவே அந்த டெசர்ட்ல தானே எடுத்தாங்க. சம்திங் லைக் தட். நீங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் ஆடியன்ஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் டிஃப்ரெண்ட் அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பாப்போம் ஃபியூச்சர்ல எப்படி வரப்போகுது மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்க சொன்னதுதான் லைக் இப்ப தமிழ் சினிமால வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. சிலது வந்து ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்தா பெட்டரா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்களா? அது என்ன மாதிரி விஷயங்கள்? ஐ திங்க் தி விமெனோட போர்ட்ரேயல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓல்ட் இதுல கொஞ்சம் கன்சர்வேட்டிவாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது கொஞ்சம் டெஃபினட்டா மாத்தியே ஆகணும். பிகாஸ் இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கும் அந்த இப்போ பிலிம்ஸ்ல காட்டுற கேர்ள்ஸ்க்கும் அவங்க ரிலேட் கூட பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரெக்டர் வர்ஷா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தி பேட் கேர்ள் வாஸ் வெரி சச் அ refreshing film. இப்போ இருக்க அந்த 2K vibe. So it's going with the time இல்லையா? So அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் லைக் நான் சொன்ன மாதிரி ரைட் இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ் ஃபார் விமென். விமென் வந்து வெறும்னா ஒரு அம்மா இல்ல சிஸ்டர் இன் லா இல்ல ஒரு பாட்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வைஃப் மட்டும் இல்லாம she can be so many things இல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹவ் ரம்யா கிருஷ்ணன் வாஸ் இன் படையப்பா அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அது இப்பதான் ரிலீஸ் பண்ணி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வேற என்ன இருக்கு நம்ம சொல்ற மாதிரி இல்லையா? சோ இன்னும் ரோல்ஸ் அவங்க எழுதலாம். ஓகே சோ பாப்போம் ஃபியூச்சர்ல சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா நியூ டைரக்டர்ஸ் வர்றதுனால பாப்போம். நீங்க நீலாம்பரின்றதுனால எனக்கு வந்ததுல இருந்து உங்களை நீங்களும் வேற நெகட்டிவ் ரோல் பண்ணும் அப்படின்னீங்க. கரெக்டா நான் அந்த டைலாக் தான் எதனா சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். ஏதாவது ஒரு டைலாக் சொல்ல முடியுமா படையப்பால இருந்து? இல்ல ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் அந்த மாதிரி. அப்படியா? பட் அகைன் ஐ வுட் லைக் டு மேபி ஆஸ்க் யூ டு யூஸ் another word. இப்போ வந்து நெகட்டிவ்னு சொல்றீங்கல்ல, சோ எனக்கு வந்து நீலாம்பரி நெகட்டிவா எனக்கு தெரியல. she is just a strong woman அவ்வளவுதான். இப்போ அதே கேரக்டர் ஒரு ஆம்பளை பண்ணாங்கன்னா ஒரு மேல் ஆக்டர் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து நம்ம நெகட்டிவா சொல்லிருக்கோம். ஆமா ஹீரோயிசமா பேசுவோம். சோ அதான் சொல்றேன் that is the thing that has to change. ஓகே ஆமா இப்ப அது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. படையப்பால வந்து நீலாம்பரி வந்து கிரீன் பிளாகா ரெட் பிளாகா? அப்ப அவங்க கிரீன் டிபேட் போயிட்டு இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி. இப்ப அவங்க வந்து சப்போஸ் வந்து கிரீன் பிளாக் அப்படின்னா அப்ப படையப்பா வந்து ரெட் பிளாகா அவரை ரிஜெக்ட் பண்ணதுனால அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களோட பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீலாம்பரி கேரக்டர் வந்து ரெட் பிளாகா கிரீன் பிளாகா உங்களோடது? No, I think it's a green only for me. Okay.
ஓகே. சோ அப்ப கிரீன் ஃபிளாக்னு சொல்ற உங்ககிட்ட வந்து அப்ப ஃபெமினிசம் எங்க போச்சு? ஏன்னா வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்களோட வீட்டு மெய்டா இருப்பாங்க. அவங்கள எப்படிலாம் அவங்க ட்ரீட் பண்ணாங்க, இல் ட்ரீட் தானே பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி அவங்க கிரீன் ஃபிளாக்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. That must have been, see, it's the character. Like she must be jealous that, Okay. or that because they're both in love with the same person. Maybe அந்த jealousy இருக்கும். So that's okay. It's human nature. It's Okay, fine. fine. You have handled it so well. Okay. And நீங்க தமிழ் மூவிஸ், நம்ம தமிழ் ப்ராஜெக்ட் பத்தி பேசியாச்சு. மலையாளம்ல தியேட்டர்ன்ற ப்ராஜெக்ட் வேற லெவல் வந்து ஒரு வரவேற்பு கொடுத்தது. சோ அதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? மலையாளம் சினிமா பத்தி சொல்ல வேணும். எங்கேயோ யூனோ இட்ஸ் அமேசிங். ஸோ சஜின் பாபு தான் டைரக்டர். அவருக்கு முன்னாடி அவர் பண்ண ஃபிலிம் பிரியாணின்னு சொல்லி மலையாளம் படம், அதுக்கு அவர் நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஃபிலிம் மேட் தியேட்டர் தி மித் ஆஃப் ரியாலிட்டி. இதுல வந்து ரீமா கலிங்கல் பிளேட் த லீட். அவங்க வந்து ஒரு ஐலண்ட்லயே தனியா ஒரு வயசான அம்மாவோட இருந்து தென்னை மரம்லாம் ஏறி தேங்காய் பறிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வெரி பிசிக்கல். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவுட்டோர்ஸ்க்கு எடுத்துன்னு போலாம் படங்கள், அந்த மாதிரி ஒரு படம் தான் தியேட்டர். ஸோ பட் என்னோட ரோல் அதுல வந்து ஐம் பிளேயிங் அ ஃபாரின் ரிட்டர்ன் வெரி ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் வைராலஜிஸ்ட். ஸோ அது ஒரு ஷி கெட்ஸ் இன்டு அ ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அதுதான் அந்த. ஓகே, நைஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கீங்கன்னும் போது சில மூவிஸ்க்கு நாட் ஒன்லி இன் தமிழ் சினிமா வேற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லன்னும் போது கூட இந்த ரோலுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஆடிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? ஐ எம் வெரி ஓப்பன் டு ஆடிஷன்ஸ். ஆக்சுவலி எனக்கு ஆடிஷன்ற அந்த ப்ராசஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் தட் இஸ் அ சயின்டிபிக். இப்போ வந்து வென் வி ஹையர் ஸ்டாஃப் ஃபார் அ பொசிஷன், இப்ப நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம், இங்க வந்து கிச்சனுக்கோ இல்ல ரெஸ்டாரண்ட்கோ அவங்க ஹையர் பண்ணாங்கன்னா இன்டர்வியூ இருக்கதானே செய்யும். சரி, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்ட்டு சொல்லி we can't hire the person இல்லையா? சரி, நல்லா இருக்கானா சரி வாங்க, we will definitely meet you, we'll have a chat, we'll have an interview தானே போகும். So அந்த ப்ராசஸ் தான். Otherwise I think it's just I mean, but of course if you are highly established, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாசர் சார் இருக்காரு, ஆக்டர் நாசர் சார், அவரு என்னென்னமோ பண்ணிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ல. பண்ணாத கேரக்டரே கிடையாது, பண்ணாத கேரக்டரே இல்ல. ஹிஸ் பிளேட் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், பிளைண்ட், மேட், வில்லன், ஹீரோ, சேவியர், மல்டிபிள் ரோல்ஸ் அவர் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கெல்லாம் ஆடிஷன் தேவையில்ல. பட் we are all still, you know, trying to do good roles like him. So auditions I think is a good thing. Okay. So being a theater artist, so வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ தியேட்டர்ல போய் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு கத்துக்கணுமா? இப்போ பட்டிங் ஆர்டிஸ்ட்காக கேக்குறேன் இந்த கொஸ்டின். ஸோ வந்து கண்டிப்பா அவங்க ஒர்க் ஷாப்லாம் போய் ஆக்டிங்னா என்னன்றது ப்ராப்பரா கத்துக்கிட்டு சினிமாக்கு வந்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்குமா, இல்ல அந்த பேஷன் இருந்தாலே போதும் they can achieve அப்படின்றது, இது ரெண்டுத்துல எது பெஸ்டா இருக்கும்? See, ரெண்டுமே வேலை பண்ணிட்டு இருக்கு ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். சிலவங்க வந்து சும்மா ஒரு லக்குல வந்து யாரோ ஃபிளைட்ல பார்த்தாங்க நீ நடிக்கிறியா சரின்னு வாங்க, ஹீரோயின் ஆயிடுவாங்க அப்புறம் இல்ல. சோ இன்ஃபேக்ட் இந்த கான்வர்சேஷன் ஐ ஹேட் இட் வித் ரேவதி மேம். அவங்களோட போட்டோ வந்து வேற எங்கேயோ பார்த்து பாரதி ராஜா சார் அவங்கள பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி ஒரு பக்கத்து வீட்டுல போய் கேட்டுட்டு அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி அப்புறம் இல்ல பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி. சோ சம்டைம்ஸ் இட் வில் ஜஸ்ட் ஃபால் இன்டு யுவர் லேப். ஷீ இஸ் a brilliant actress. Exactly. And I'm a huge fan of her. Yeah, me too. So அவங்கெல்லாம் இந்த மாதிரி தியேட்டர் கிளாஸஸ் எல்லாம் போனது இல்ல. பட் ஷீ இஸ் a dancer. So அந்த இமோஷன்ஸ் how to emote எல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலவங்களுக்கு அப்படியே வந்து it will fall in their lap. பட் இப்போ it's always better to learn the craft. It's always better to learn the craft. That too for a fresher. இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒரு நியூ கமர் ஒரு ஃப்ரெஷருக்கு it's always better. Okay, nice. And நீங்க வந்து இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து யோகா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கீங்க. சோ இது இந்த ஜர்னி இருக்கு இல்லையா, ஃபிட்னஸ் ஜர்னின்றது, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு? ஃபிட்னஸ் ஜர்னி வந்து ஐ திங்க் ரொம்ப வருஷமா என் கூடயே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு
20-25 வருஷமா தான் சொல்றேன். ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஐ வாஸ் குவைட் ஆக்டிவ். பாஸ்கெட்பால், ரன்னிங், ஓ நைஸ். கேரம், திஸ் அண்ட் தட். அப்புறம் காலேஜ்ல கொஞ்சம் டான்சிங் எல்லாம் இருந்தது. கல்ச்சுரல்ஸ்ல டான்சிங், சிங்கிங் அதெல்லாம் இருந்தது. சவுண்ட்ஸ் கிரேட். தென் ஆஃப்டர் தட் ஐ திங்க் மை இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ லைக் தட். நான் படிச்சது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ Hotel management. Yeah, so I was working in a hotel. So அதுக்கு you have to have a certain decorum இல்லையா? அந்த எட்டிகெட்டும் the way you dress up அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் I was an air hostess. அதுலயும் the looks are all very important. Health is important. They'll அப்பப்போ weigh பண்ணுவாங்க. ஏர் ஹோஸ்டஸும் பைலட்டும் ஒரு நம்பருக்கு மேல உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும். பாடி மாஸ் இண்டெக்ஸ். BMI இல்ல, உங்க ஹைட்டுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஓகே ஓகே. அதை தாண்டிட்டாங்கன்னா they'll ground you till you reach that weight. So அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ நான் ரொம்ப வருஷமாவே அந்த ஒரு தாட் என்கிட்ட இருக்கு. ஓகே. அப்போ ஹேர் ஹோஸ்டஸா எவ்வளவு இயர்ஸ் நீங்க வந்து? அது ஒரு 1 year இருந்தேன். 1 year. அதே அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, குவிட் பண்ணிட்டீங்க? எனக்கு I wanted to act. அண்ட் நீங்க அப்போ விஸ்காம் பண்ணிருக்கலாம் இல்லையா? why into hotel management? அது வர்க் பண்ணிருக்கீங்களா? அந்த டைம்ல விஸ்காம் அப்பதான் ஆரம்பிச்ச டைம். ஓகே ஓகே. அந்த அவேர்னஸ் இல்ல. ஆனா நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். நான் வந்து விஸ்காமை விட பிலிம் இன்ஸ்டிடியூட் பூனேல போயிருப்பேன், இல்லாட்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா டெல்லிக்கு போயிருப்பேன். அது அந்த டைம்ல தெரியல, பிகாஸ் அவேர்னஸ் இல்ல. எக்ஸாக்ட்லி. இப்ப அது ரெக்ரெட் பண்றீங்களா? பட் there is no point. இல்ல, I do regret. I do regret, yeah, because NSD ல இருந்து தான் இப்போ fantastic people like Shabana Azmi, Manoj Bajpayee, Nazruddin Shah அவங்க எல்லாம் அங்க இருந்து வந்திருக்காங்க. So at least those are legends இல்ல. அவங்க படிச்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நானும் படிச்சேன்னு சொல்றதே ஒரு it's a brand like. ஓகே ஃபைன். சோ அதே மாதிரி தான் இப்ப வந்து ஒரு நாளுக்கு இவ்வளவு நேரம்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு எல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களா? நான் யூஸ்வலி ஏர்லி மார்னிங்ஸ் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணிடுவேன். இன்னைக்கு கூட ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த மாதிரி ஸ்விம்மிங், வாக்கிங், சைக்கிளிங், அப்பப்போ ஜிம், யோகா, ஆல் ஆஃப் தட். மூடுக்கு ஏத்த மாதிரி. அதான் இப்ப உங்ககிட்டயே நாங்க வந்து உங்க ஷெட்யூல் வாங்கி இதுல இருந்து எதுனா ஒண்ணு பண்ணா கூட நம்ம கொஞ்சம் ஃபிட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்க ஃபிட்டா தான் இருக்கீங்க. இல்ல சொல்றேன், மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே. உங்களோட ஏஜ் கரெக்டா சொல்ல வேண்டாம், பட் ரொம்ப வருஷமா இதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு சேஞ்சஸ் இல்ல. அது ஒர்க் அவுட் பண்றதுனால தான் இந்த லுக்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியுதா? இல்ல, ஐ திங்க் இட்ஸ் மோர் இன் தி ஹெட். யா எக்ஸாக்ட்லி. ரொம்ப யோசிக்க மாட்டேன்னு சொல்லல, அது தப்பு. பிகாஸ் நிறைய தாட்ஸ் எனக்கும் வரும், பட் ஐ டோன்ட் டுவெல் ஆன் நெகட்டிவிட்டி டு மச். ஓகே. சோ ஹவ் வில் யூ ஓவர்கம் ஸ்ட்ரெஸ்? இது நான் எல்லாத்தையும் கேக்குற ஒரு கேள்வி. How will I overcome stress? Yeah. See, music இருக்கவே இருக்கு. Sometimes a nice long hot warm shower. Warm shower will be good. இப்போ 2 months குளிர்னால நான் அவ்வளவு ஸ்விம்மிங் போறது இல்ல. ஓகே. ஆனா எனக்கு ஸ்விம்மிங் பண்ணா ஐ ஃபீல் a lot better. சூப்பர். எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி பீச் பக்கத்துலயே இருக்கு, அங்க போய் அலையோட சத்தம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா, கொஞ்சம் கால் இந்த தண்ணியில போட்டு மண்ணுல அப்படியே நடந்து வந்தா யூ ஃபீல் பெட்டர். ஓகே. சோ உங்களோட ஃபுட் டயட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஸ்பெசிஃபிக்கா மெயின்டைன் பண்றீங்களா? I don't eat வெளியில அவ்வளோவா. அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ண. அது எனக்கு அவ்வளோ இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது. And I've become vegetarian also. அதனால எனக்கு வெளியில and இந்த சோடா, aerated beverages அதெல்லாம் எனக்கு எப்பவுமே பிடிச்சது இல்ல. அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம வீட்டுல உங்க அம்மா இல்ல homemade food is better. செல்ஃப் மேட் ஃபுட் இல்ல வைஃப் பண்ண ஃபுட்டே இல்ல ஹஸ்பண்ட்ஸ் பண்ண ஃபுட்டு கூட வீட்டுல பண்ணது சாப்பிட்டாலே பாதிக்கு மேல பிரச்சனையே வராது. எக்ஸாக்ட்லி. பட் நமக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும்ல, இப்ப எப்படியே போவோம் வழியில வேஃபில்ஸ் பார்த்தோன்னே வேஃபில் சாப்பிடணும்னு இருக்கும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த KFC சம்திங், அதெல்லாம் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது? So I'm going to give you a slightly boring answer now, but still okay, I will take that. illa because I'm also slightly into Ayurveda for a while now. Slightly illa, I'm quite deep into Ayurveda. Adnala cravings are usually
உடம்பு வந்து நம்ம கிட்ட பேசுது, இந்த ஒரு மினரல் வேணும், இல்ல இந்த ஒரு வைட்டமின் வேணும். சோ அது வந்து மாஸ்க் ஆகி தான் ஒரு கிரேவிங்கா மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வியர்டா ஏதாச்சும் ஒரு இது கேட்பாங்கல்ல. லைக் ஐ நோ சம் ஒன் ஃப்ரெண்ட், அவங்க வந்து சாக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பிரெக்னன்சி டைம்ல. பட் தட் இஸ் நாட் சாக் பீஸ், இட்ஸ் ஆக்சுவலி கால்சியம். அந்த மாதிரி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ரீசன். இப்போ பிரெக்னன்சி மட்டும் இல்ல, இப்போ நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் சொல்றேன், இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருந்தா இட் ஆக்சுவலி மீன் சம்திங் எல்ஸ். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அவுட் சைட் ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம், ஹோம்மேட் ஃபுட்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு. இப்போ நார்மலா வந்து ஒர்க் போறவங்களுக்கு அது ஓகே, பட் நீங்க ஷூட்லாம் போகும்போது அங்க உங்களால அதை ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா, அஃப்கோர்ஸ். அப்போ எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ நான் வந்து இப்போ வீட்டுல ஒரு 2 இயர்ஸா சமைக்கிறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நீங்க இது சமைச்சு வச்சிருங்கன்னு சொல்லி. ஸோ நிறைய தடவை, இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 2-3 ஃபிலிம் ஷூட்ஸ்க்கு வந்து நான் வீட்ல இருந்தே அந்த நைலான் கூட இருக்குல்ல, அதுல எல்லாம் டப்பா வச்சுட்டு நான் போயிடுவேன். அப்புறம் மத்த ஆக்டர்ஸும் என்ன பார்த்து அவங்களும் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி we'll have in the caravan. நைஸ். ஓகே, அகைன் பேக் டு யுவர் ஷூட்ஸ். ஹமாம், அதுதான் உங்களோட பிராண்ட்னே சொல்லலாம், மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். எப்படி உங்களுக்கு கிடைச்சது அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி? ஸோ ஹமாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஒரு பண்ணாங்க, ஒரு 2017 தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். 2016-2017 அந்த டைம்ல தான் அது ஆடிஷன்ஸே போச்சு. ஒரு 3-4 months போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் இந்தியா தே வேர் சர்ச்சிங் ஃபார் த ரைட் ஃபேஸ். ஹவு லக்கி யூ ஆர். I absolutely think I'm extremely lucky. ஏன்னா ஹம்மா மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பிராண்ட், ஒரு இன்டிகிரிட்டியா உள்ள ஒரு பிராண்ட் வந்து, அண்ட் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் எங்கேயாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கிற ஒரு, கண்டிப்பா இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமா என்னோட மதர் யூஸ் டு இல்ல நானே it has so much of nostalgia as well. So so I got in, and அதுக்கப்புறம் see it was an important point of என்ன சொல்ற, அந்த சோப்போட ஒரு ரீபிராண்டிங் வேற நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேஸ். அது வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் காலையில குளிக்கிறது, தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற சோப்ல இருந்து ஒரு, இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே, ஹமாம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேர்ள் எம்பவர்மெண்ட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பொசிஷனிங்ல இருந்து ரீபொசிஷனிங் பண்ற ஒரு டைம், அந்த டைம்ல தான் நான் என்டர் ஆகுறேன். ஸோ அது எப்படியோ செட் ஆயிடுச்சு, அமைஞ்சிடுச்சு. And I'm traveling with them இப்போ almost 10 years ஆக போகுது. ஓகே. சோ ஓகே, மாடலா உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க, பட் உங்க வாய்ஸே ஓகேன்ற மாதிரி எப்ப அவங்க அது ஃபிக்ஸ் பண்ணாங்க? அது ஃபர்ஸ்ட்லயே. ஓகே. நானும் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், நான் தான் டப் பண்ண போறேன். சரின்ட்டாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே. சோ மோஸ்ட்லி இப்ப அதுதான் நான் கேட்க வந்தேன், லைக் இப்போ ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணியும் இருக்கீங்க வாய்ஸ் ஓவர்னும் போது, நீங்க சொல்றத வந்து டைரக்டர் ஓகே பண்ணுவாங்களா? லைக் நானே எனக்கு டப்பிங் பண்ணிக்கிறேன்னு, இல்ல அவங்க வந்து சொல்றதுதான் கன்ஃபர்மேஷனா? நீங்க இது ஃபிலிம்ஸ் கேக்குறீங்களா? ஃபிலிம்ஸ் ஆர் வெப் சீரிஸ் அந்த மாதிரி? இல்ல, see I think ஜெனரலா வந்து எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அந்த ஆர்டிஸ்டே பேசினாதான் அதுக்கு ஒரு அந்த எமோஷன் வேல்யூ கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஆஃப்கோர்ஸ் இப்ப வந்து பாம்பேல இருந்து வந்து ஒரு தமிழ் ரோல் பண்ற பொண்ணுக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் we have to use a dubbing artist. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்டிஸ்டே பேசினா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், டைரக்டருக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் as you said earlier, அண்ட் அதுக்கப்புறமா ஏர் ஹோஸ்டஸா இருந்திருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட்னு சொல்றீங்க, பட் எப்படி நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க? சோ நான் சொன்னேன்ல, ஏர் ஹோஸ்டஸா இருக்கிறச்ச பாம்பேல இருந்தேன். ஸோ பாம்பேல இருக்கிறச்சதான் எனக்கு, நான் ஒரு பேயிங் கெஸ்டா ஒரு ஃபேமிலியோட இருந்தேன். அந்த ஃபேமிலிலாம் சொன்னாங்க, why don't you take pictures, photographs எடுக்கலாமேன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு, ஏன்னா உள்ள ஒரு ஆசை இருக்கு, பட் அதுக்கு டைரக்ஷன் எப்படி போகணும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா எங்க அப்பா ஃபேமிலியில, அம்மா ஃபேமிலியில, ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இல்ல. அதனால சரின்னு சொல்லி போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாம்பேல. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த 2 days கழிச்சு போட்டோகிராஃபர் என்ன கேட்டாரு. அவரு கொஞ்சம் சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டோகிராஃபர்.
Okay. He asked me, முன்னாடி பண்ணிருக்கீங்களா? I said, இல்ல, first time I'm facing the camera. He said, you're very comfortable Oh. and you're very photogenic. You should seriously look at continuing in this அப்படின்ட்டு. Sounds great. So அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு வேலிடேஷன் மாதிரி கிடைச்சது. So that was the starting. இது வந்து ஒரு like close to 2000. அப்புறம் 2000 I was a finalist in the Miss India contest. Wow. I went for that. So அந்த கான்டெஸ்ட்ல இருந்து நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு. கத்துக்க முடிஞ்சது. Oh. And that was a rocking batch. We had Priyanka Chopra, Lara Datta, and Diya Mirza. Yeah, so it was a lovely batch. Great experience. சொல்லும் போதே வந்து வேற லெவல்ல இருக்கு. லைக் நம்மளோட பேஷன், நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம். we have lot of desires. பட் அந்த ஸ்பார்க்ன்றது ஒரு டைம்ல வரும்போது தான் நம்ம அதுல வந்து அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா? நைஸ். ஒரு போட்டோ ஷூட்ல ஆரம்பிச்சது. சோ அதே மாதிரி பேஜன் ஷோ பண்ணிருக்கீங்க ஃபைனலிஸ்டா. அண்ட் நீங்க வந்து மாடலிங் ஃபர்ஸ்ட் பண்ணீங்களா இல்ல ஆக்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணீங்களா? இல்ல, மாடலிங் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் சென்னையிலேயே சுனில் மேனன் சொல்லி ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு. எனக்கு ரொம்ப வருஷமா இப்ப தெரியும், ஒரு 25+ இயர்ஸா தெரியும். இன்ஃபேக்ட் சென்னையிலேயே அவர் தான் சீனியர் மோஸ்ட் கொரியோகிராஃபர். ஸோ அவங்களோட தான் ஆரம்பிச்சேன். அண்ட் ஹீஸ் அ லவ்லி பர்சன். ஹி ரன்ஸ் அன் NGO கால் சகோதரன். Nice. Which does a lot of work with transgenders. Oh. So yeah, so he's been like a guide and mentor as far as modeling goes. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிங்கும் ஆரம்பிச்சது. So which is your first priority, modeling or acting? இல்ல, அந்த டைம்ல மாடலிங் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா? So even now I enjoy modeling. I would love to do jewelry campaigns. And of course TVCs தான் இருக்கவே இருக்கு. But as a person I think acting gives me a lot more scope to perform. Okay. So இப்போ இருக்க எப்படி சொல்றது, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பட்டிங் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், பட்டிங் மாடலா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா they can shine அப்படின்னா எது ஸ்பெசிஃபிக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பட் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் சேலஞ்சா இருக்கே மேம். சும்மாவே இருக்க முடிய மாட்டீங்கல்ல, போன் எடுக்கிறாங்க, ஸ்க்ரோல் பண்றாங்க, இன்க்ளூடிங் மீ. அப்படிதான் இருக்கும். ஓகே, எனிவேஸ் திஸ் டூம் ஸ்க்ரோலிங் இஸ் the worst thing. அது வந்து அவ்வளோ டைமும் அவ்வளோ எனர்ஜியும் அப்படியே ட்ரெயின் ஆகுது. வித்தின் இப்பதானே ஆரம்பிச்சோம், என்ன டைம்னு பார்த்தா 2 hours ஓடி இருக்கும். and then you feel so tired and drained also. So அதுல இருந்து இல்லாம be grounded in reality, do your work. இப்ப மத்தவங்கள வந்து எதுக்கு இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், அவங்க என்ன பண்றாங்க, இல்ல அவங்கள காப்பி பண்ணலாமா, இல்ல அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்கலாமா, இதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம ஒர்க், நம்ம ஹோம் ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபைன். சோ அண்ட் உங்க கூட ஒரு this or that மாதிரி விளையாடலாம்னு இருக்கோம். ஓகே, யா, shall we start that? Sure. Okay, it's like Trisha versus Nayanthara. Okay. இவங்களோட மூவிஸ்க்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். லைக் இந்த மூவிஸ்ல எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றத நீங்க சொல்லணும். அண்ட் ஒரு பாயிண்ட் ஏன்ற ரீசன். ஓகே ஓகே, provided I've seen that movie. Yeah, okay, fine. Naturally இல்லையா? Yeah, fine. லேசா லேசா versus ஐயா. லேசா லேசா versus ஐயா. So I will pick லேசா லேசா. Reason being one is it's a Priyadarshan film. And த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் நினைக்கிறேன். If I remember right, அவங்களோட த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மௌனம் பேசியதே வித் அமீர் சார். ஆனா லேசா லேசா தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. And it is the remake of a brilliant Malayalam film called Summer in Bethlehem. அதுல மோகன்லால், மஞ்சு வாரியர், சுரேஷ் கோபி அவங்க எல்லாம் இருக்காங்க. So லேசா லேசா. Okay, here Trisha wins. Next, Gilly versus Aram. I like both. So Gilly, I love Gilly because adoda oru fast pace screenplay was brilliant. Appadi podu song is a evergreen hit. Yeah. In fact, na pasangaloda theater classes ellam pandrecha appadi podu song potu warm up ellam pannirken. Oh. So that you have to pick one. Yeah, Aram is a good film. And the social message oda oru film thana Aram. Yeah. But anyone? இது Gilly. Again Trisha. த்ரிஷா இல்ல, படம் சொல்றேன். பட் நம்மளோட இது வந்து ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லா ஹீரோயின்ஸ் மேல. ஓகே, சப்ஜெக்ட் ஆல்சோ இஸ் ஃபைன். ஓகே,
சோ சாமி வெர்சஸ் நானு ரவுடி தான். யா ஐ வில் பிக் நானு ரவுடி தான். I'll pick நானு ரவுடி தான் பிகாஸ் அதுல நயன்தாரா பிளேஸ் அ மியூட் கேர்ள் இல்லையா? பேச முடியாதுன்னு தெரியும், காதும் கேட்காது. ஆக்சுவலி ஷி இஸ் டெஃப். பேச முடியும் பேசுவாங்க. ஓகே, சோ ஐ திங்க் அது அவங்க நல்லா பண்ணாங்க. பிளஸ் அதோட சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் Ajay Balaji was also there in that. So Ajay Balaji, Vijay Sethupathi and Trisha. Nayandra. Sorry, Nayandra. Fine. Okay. VTV versus Imaika Nodigal. Oh, VTV hands down. Oh. Gautam Menon. Okay. And Abhiyum Nanu versus Irumugan. But I want to go back to VTV. VTV is a timeless film, and the music எல்லாம் பாட்டும் ரொம்ப அழகா இருக்கும். And Simbu was so good in it. அதாவது நம்ம டாபிக்கே வந்து த்ரிஷாவா நயன்தாராவா, நீங்க த்ரிஷாவை தாண்டி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. Anyways, the film was beautiful. Exactly. Gautam Menon's movie. Yeah. It's like a landmark film. Okay, fine. And இந்த ரவுண்ட் வந்து அபியும் நானும் வெர்சஸ் இருமுகன். ரெண்டுமே நான் பார்க்கல. Okay, fine. பெருசா தெரியாது இந்த ரெண்டு படங்கள் பத்தி. Okay. 96 வெர்சஸ் யாரடி நீ மோகினி. சரி, யாரடி நீ மோகினி நான் பார்க்கல. 96 நான் பார்த்திருக்கேன். அண்ட் அதுல வந்து நிறைய டைரக்டர் பிரேம்குமார் நிறைய பேரை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு படம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட அவங்க காலேஜ் டைம் எல்லாம் ஞாபகம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ரிலேட் பண்ண முடிஞ்சதா? இல்ல, நாட் சோ. ஃபைன். ஓகே, ஃபைன். சோ பொன்னியின் செல்வன் வெர்சஸ் நெட்ரிகன். PS நெட்ரிகன் நான் பார்க்கல, PS பார்த்திருக்கேன். Okay, and it's a Maniso film. Okay. If you get time, do watch it. நெட்ரிகன். Yeah. Something versus மூக்குத்தி அம்மன். This is your final question to pick. something நான் பார்க்கல. Oh. மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மன். Yeah, I think Nayantara really carries off that goddess oda look ரொம்ப அழகா கேரி பண்றாங்க. Okay. So totally I have asked 8 questions. சரி. Okay. நீங்க வந்து ஒரு இது வந்து ஃபுல்லாவே ரெண்டு மூவியுமே பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. அபியும் நானும் வெர்சஸ் இருமுகன் ரெண்டுமே விட்டா, சோ 7க்கு வந்து த்ரிஷா ஸ்கோர்ட் 5 out of 7. Okay. And Nayandara only 2 out of 7. Okay. Nice. So ஏதாவது ஒரு மூவில இந்த ஒரு பர்டிகுலர் ரோல் மட்டும் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணா நான் நடிக்கணும் அப்படின்றதுனா எது சொல்வீங்க? நான் வந்து எங்ககிட்டயே சொல்லிட்டேன். மௌன ராகத்துல ரேவதி மேம். Oh my god. நான் வந்து சொன்னேன், நீங்களே மனிஷர் கிட்ட சொல்லி மௌன ராகம் பார்ட் 2ன்னு சொல்லி இந்த ஒரு ஈராக்கு ஒரு எடுங்களே மேம். வேற லெவல். அதாவது எந்த ஏஜ் கேட்டகரியில பார்த்தாலும் அந்த ஸ்பெசிபிக் மூவியை வந்து என்ஜாய் பண்ணாத பர்சனே இருக்க முடியாதுல்ல. That role. Super. Thank you so much for spending your valuable time with us. And நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸும் நாங்க நிறைய லைக் மாடலிங் போறோம்னா என்னெல்லாம் பண்ணலாம், லைக் எவ்வளவு நீங்க உங்க ப்ரொஃபஷனல் லவ் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்தது. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கிராண்ட் சக்சஸ் ஆக எங்க டீம் சார்பா உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் மேம். நைஸ் மீட்டிங் யூ. Thank you so much, Monisha, and ungalkum all the very best. I enjoyed this conversation with you. Thank you. It means a lot, ma'am. Thank you. Happy New Year. Happy New Year and happy to you. Merry Christmas. Yeah.